ஐயோ மீனாட்சி என்ன மாமா ராத்திரில இருந்து இப்ப வரைக்கும் இந்த விளையாட்டு தான் போயிட்டு இருக்கா? எது விளையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது வெளிய இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக அந்த மூட்டை மேல ஏறி ஜன்னல் வழியா பாத்துட்டு அந்த நேரம் பார்த்து நீங்க இந்த பக்கம் ஷட்டர் திறந்துட்டீங்க. அதான் ஷட்டரை யார் திறந்தாங்கன்ற பதட்டத்துல அப்படியே கால் ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து இவ ஓடி வந்து என்ன காப்பாத்துறேன்னு வந்தா. ரெண்டு பேரும் கால் தடுமாறி கீழே விழுந்தா. அதான் நீங்க உள்ள வந்தீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓ அப்படியா? ராத்திரி நீ எதுக்காக இங்க வந்த? இவளையும் கூட்டிட்டு வந்தியா? ஐயோ சத்தியமா நான் மட்டும் தான் வந்தேன். இவ எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது. இவ எனக்கு முன்னாடியே நெல்லு முட்டை என்றதுக்காக வந்தேன்றா. வந்த இடத்துல ஏதோ மயக்க மூட்டு விழுந்ததா சொல்றா. நான் பாக்கும்போது மயங்கிதான் கிடந்தா. ஆனா எப்படி மயங்கணும்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்றா. இவ இங்க இருந்தது தெரியாம நான் 3வது பிளாக்ல போய் ஜிலேபியை தேடிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து வெளியே எவனோ ஷட்டரை வந்து மூடிட்டு ஓடிட்டான். ஏய் என்ன பாக்குறாது நீதானே? டேய் நீதானே அந்த காரியத்தை பண்ண? அது வந்து ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல முத்து, நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆஸ்னி இங்க இருந்தது எனக்கு தெரியாது. அதனால நான் யாரோ பொறுப்பு இல்லாம கூட திறந்து போட்டு போயிட்டாங்கன்னு தப்பா நினைச்சு நான் ரொம்ப பொறுப்பா கூட்டிட்டு போயிட்டேன்டா. பாத்தியா மீனாட்சி, எல்லாம் இவன் பண்ண வேலை. ராத்திரி முழுக்க இந்த கொசுக்கடியில படுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டியா இல்ல இவ கூட விளையாடிட்டு இருந்தியான்னு யாருக்கு தெரியும்? ஐயோ சும்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கிளம்புறேன். பக்கத்துல துர்கா வீடு இருக்குல்ல, அங்க போய் குளிச்சிட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. வரேன் ஜிலேபி. பாய். டேய் என்னடா? ஜிலேபி நீதான் ராத்திரி வெளியில குடோன பூட்டிட்டு போனியா? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? ஏய் எல்லாம் நீ பண்ண வேலையா? மாமா இவ என்ன சொல்லிட்டு போறா? ஏய் அவ வழக்கம் போல உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சும்மா உளறிட்டு